அதாவது உயிர் வாழ்வதற்கு நமக்கு ஒரு குறைஞ்ச பணம் போதும். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு அதிக பணம் தேவைப்படுது. சும்மா இப்போ இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் ஒரு 10,000 இருந்தால் உயிர் வாழலாம். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20,000, 30,000, 40,000 தேவைப்படும். ஏன்னா உயிர் வாழ்வது வேறு, மகிழ்ச்சியாக வாழ்வது வேறு. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா சுற்றுலா போகணும், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். உயிர் வாழ்வதற்கு குறைஞ்ச பணம் போதும். ஆனால் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு குறைஞ்ச பணத்தில் நீங்கள் ஆரோக்கியமாலாம் வாழ முடியாது. உங்கள் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ உயிர் வாழ்வதற்கு நீங்கள் வெறும் குறைஞ்ச பணம் போதும். ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுக்கு கொஞ்சம் நிறைய பணம் தேவை. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கணும், பழங்களை வாங்கணும். பழங்கள், அப்புறம் இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, அப்புறம் வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், திராட்சை, மாதுளம்பழம், ஆப்பிள், அன்னாசி, இந்த மாதிரி வாழைப்பழம், இதெல்லாம் தினசரி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய பணம் தேவை. குறைவான பணத்தை வச்சுக்கிட்டு உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஊட்டச்சத்து நோய் இல்லாமல் வாழ முடியாது, ஆரோக்கியமாகலாம் வாழ முடியாது. இப்போ கொஞ்சம் அதிகமான பணம் இருந்தால் தான் உங்களால், அப்போ ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமக்கு கொஞ்சம் அதிகமான பணம் தேவை. ஒரு 10, 15,000, 20,000 வச்சுக்கிட்டு ஒரு 20,000 இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஓரளவுக்கு முடியும். ஒரு 30,000 ஒரு மாதம், ஒரு 30,000 ஒருத்தருக்கு, அல்லது 20,000 ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வேணால் உயிரோடு வேணால் வாழலாம். ஏன்னா உயிரோடு நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஊட்டச்சத்து தேவை, ஆரோக்கியம் தேவை, உணவு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உடற்பயிற்சிலாம் பண்ணணும் வெளியில். அப்புறம் இன்னொன்று, மகிழ்ச்சியான வாழ்க்கையில் சுற்றுலாலாம் இருக்குது. நம்ம வெளியில் சுற்றுலா போனோம், விளையாடணுன்னா அந்த ப்ளே கிரவுண்டுக்கு வேறு இப்போ இன்டோர் கேம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காசு கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கெலாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. உடற்பயிற்சி பண்ணணுமா, அதுக்கு உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகணும், இல்லை வீட்டில் இருந்து கூட பண்ணலாம். அப்படி கூட தவிர்த்துக்கலாம். ஆக வெளியில் சுற்றுலா போகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா வெளியில் சுற்றுலாலாம் போகணும், ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும். அப்படி இருக்கும்போது ஊருக்கு போயிட்டு இன்னும் ஒரு இந்த வார கடைசியில் எந்த ஊர் போகலாம், பக்கத்துலேயே போகிற மாதிரி, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதாவது சுற்றுலா போகலாம் அப்படின்னா இதுக்கு கூடுதலாக பணம் தேவைப்படுது. அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். கூடுதலாக பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு 3,000 ரூபாயாவது சுற்றுலா செல்வதற்கு நீங்கள் ஒதுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவி செய்யணும். நீங்கள் மட்டும் சாப்பிட்டா போதாது, ஊட்டச்சத்து நிறைந்தவர்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் நீங்கள் யாருக்குமே கொடுக்காம நீங்கள் மட்டுமே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் மட்டுமே சாப்பிட்றீங்கன்னா உயிரோடு வாழலாம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா பிறரோடு பகிர்ந்து, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஒரு இணக்கமான உறவுமுறை ஏற்படும். பகிர்ந்து உண்ணும்போது தான் இணக்கமான உறவுமுறை ஏற்படும். அன்பு, பாசம், ஒரு உறவுமுறை தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுமுறை தேவை. அப்படின்னா உறவுமுறை தேவை. அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம தனியாக உட்காந்துட்டுலாம் மகிழ்ச்சியாகலாம் வாழ முடியாது. நம்ம பேசுகிறதுக்கு, நமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, அனுபவங்களை சந்திப்பதற்கு, ஒன்றா சேர்ந்து வெறும் தனியாக டூர் போகிறத விட 2 பேரோட சேர்ந்து டூர் போகணும், சுற்றுலா போகணும். இப்படி நம்ம விளையாடணுன்னா நமக்கு 4-5 பேர் தேவை. அப்போது உங்களுக்கு உறவுமுறை வேணும்னா நீங்கள் பகிர்ந்து உண்ணணும். பகிர்ந்து உண்ணுவதற்கு நல்ல உணவுகள் தேவை. அதுக்கு ஒரு பணம் வேணும். அப்போ கூடுதலாக பணம் இருந்தால் தான் உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும். நிறைய பேர் வீட்டிலேயே முடங்குறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்தியாவில், தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே முடங்கிடுவாங்க. வெளியில் போகணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா வெளியில் போனால் செலவாகும். 4 பேர் கூட பழகணும், பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், செலவாகும். பழகணுன்னா செலவழிக்கணும். அப்போ தான் உறவுமுறை ஏற்படும். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுமுறை தேவை. பேசி சிரிப்பதற்கு, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, விளையாடுவதற்கு உறவுமுறை தேவை. நண்பர்கள் தேவை. அப்போது நண்பர்கள் எப்படி வருவாங்க? பகிர்ந்து உண்ணும்போது தான் நண்பர்கள் வருவாங்க. பகிர்ந்து உண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம தனிமை தான். மனித உறவுமுறைக்கே பகிர்ந்து உண்பது தான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு கூட கொஞ்சம் பணம் தேவை. குறைவான வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் உயிர் வாழனா வாழலாமே தவிர ஆரோக்கியமாக வாழ முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போ இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டிலே முடங்கிடும். வேலையாக வீட்டுக்குள்ளே போய் முடங்கிடுவாங்க. இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாத ஒரு நிலைமையில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம், நண்பர்களோடு பழகலாம். அப்படி பழகும்போது பகிர்ந்து உண்ணலாம். அதுக்கு பணம் தேவை. ஒரு சுற்றுலா திட்டமிடலாம், ஒரு சுற்றுலா போகிறதுக்கு திட்டமிடலாம், ஒரு மாத கடைசியில் சுற்றுலா போவதற்கு திட்டமிடலாம். இப்படி
நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பணம் தேவை. அப்போ ஊதியங்கிறது வந்து நாம் இன்றைக்கி வாங்குகிற ஊதியம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப குறைவு. உயிர் வாழ்வதற்கு தான் ஊதியம் கொடுக்குறாங்களே தவிர இங்கே வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஊதியம் கொடுக்கப்படவில்லை. அப்போ ஒரு சிலருக்கு தான் நிறைய ஊதியம் வாங்குகிறார்கள். பெரும்பாலானவங்க குறைவான ஊதியம் தான் வாங்குகிறாங்க. அப்படின்னா ஒரு சிலர் தான் நிறைய ஊதியம் வாங்குறாங்க, பெரும்பாலானவர்கள் குறைவான ஊதியம் தான் வாங்குறாங்க. அப்போ பெரும்பாலானவர்களால் உயிர் வாழ முடியுமே தவிர மகிழ்ச்சியாக வாழ முடியாது. வேணால் நோயோடு தான் வாழ்வாங்களே தவிர ஆரோக்கியமாக வாழ முடியாது. அப்போ ஊதியத்தை அதிகப்படுத்தணும். இங்கே வந்து இந்தியா வந்து ஒரு கொத்தடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறை தான். நிறைய நேரம் வேலை வாங்குவாங்க, ஆனால் குறைவான ஊதியம் தான் கொடுப்பாங்க. பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 8 மணி நேரம்லாம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட ஒரு ஊதியம் பார்த்திங்கன்னா சில கடையில் 3000, 4000, 5000, 6000 சொல்லிவிட்டு இதுதான் கொத்தடிமைத்தனம். அந்த வருமானத்தில் அவங்களால எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? வேணால் உயிர் வாழலாம், நோயோடு வேணால் வாழலாம். அதாவது சாவதை விட நோயோடு வாழ்வது எவ்வளோ மேல் அப்படிங்கிற அந்த கருத்து தான் அவர்கள் மீது. அந்த கருத்துக்கு அடிப்படையில் தான், அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு தான், அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது சாவதை விட நோயோடு வாழ்வது எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுக்கு அந்த மாதிரி நோய்களோடு வாழ்வதற்கு அந்த மாதிரி பொருளாதார குறைவு, ஊதிய குறைவு என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ நிறைய ஊதியம் இருந்தால் தான் கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு எளிமையான வாழ்க்கை. அதுக்காக ஆடம்பரம், காரு, பங்களா அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு சராசரி மனிதர் ஒரு மகிழ்ச்சியாக வாழணுன்னா ஒரு 20,000 தேவை. கண்டிப்பாக ஒரு 20,000 இருந்தால் தான், 20,000 25, 30,000 இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு மாதம் சுற்றுலா திட்டமிடலாம். அப்புறம் வீட்டில் டிவியெல்லாம் வாங்கணும். டிவி கண்டிப்பாக தேவை. ஒரு 43 இன்ச்சு, குறைஞ்சது 43 இன்ச்சு டிவி தேவை. நல்லா தொழில்நுட்பம் தெளிவாக பளிச்சுன்னு சூப்பராக தெரிகிற மாதிரி ஒரு நல்ல டிவி தேவை. அப்புறம் லேப்டாப்பு, இப்படி நல்ல மொபைல் ஃபோன்லாம் தேவை. இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு இது. அப்புறம் வந்து நல்ல ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் தேவை. அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். 10,000 சம்பளம், 15,000 சம்பளத்தை வச்சு எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அதாவது உடம்புல நோய் இருந்தால் அதுக்கு மருத்துவம் வேறு பார்க்கணும். கண்டிப்பாக நோய் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அப்போ அதை சரி செய்யணும்னா மருத்துவம் வேறு பார்க்கணும். அதுக்கு ஒரு தேவைப்படும் பணம். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உயிர் வாழ்வதற்கு குறைஞ்ச பணம், அதுக்கு தான் இங்கே சம்பளம் கொடுக்குறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. உயிர் வாழ்வதற்கு, அதாவது சாவதை விட நோயோடு வாழலாம், அது எவ்வளோ மேல் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு தான் இங்கே வந்து பணம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மக்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஏற்படுத்திட்டாங்க. அதாவது சாவதை விட நோயோடையாவது வாழ்ந்துட்டு போகலாங்க இந்த உலகத்தில், அதுவே எனக்கு போதும், அப்படிங்கிற மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு இந்தியர்களோட வாழ்க்கை முறையும் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு எப்போது ஒரு கல்யாணத்துக்காக சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சு கல்யாணத்துக்காக இப்போவே சேர்த்து வச்சுட்ருப்பாங்க. ஆனால் இவங்க மகிழ்ச்சியாக வாழ மாட்டாங்க. மகிழ்ச்சினா என்னென்னா இவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வது பற்றிய அந்த அறிவே இவங்களுக்கு கிடையாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சுதந்திரம் தேவை. இவங்களுக்கு பெரும்பாலும் காதலுக்கு எதிராக இருப்பார்கள், சுதந்திரமாக வாழ்வதற்கு எதிராக இருப்பார். இவர்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு கல்யாணத்தை, இவங்க வீட்டில் உள்ள ஒரு கல்யாணத்தை நடத்துறது, அதுக்காக இப்போவே பணம் சேர்த்துட்ருப்பாங்க. நகை சேர்த்து வரதட்சணையாக நகை செஞ்சு போடணும். 30 பவுன் 40 பவுன் நகை செஞ்சு போடணும். அப்புறம் பல லட்ச ரூபா வரதட்சணையை ரொக்கமாக கொடுக்கணும். கல்யாணத்தை நடத்தணும். ஒரு 6-7 லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணிப்பாங்க. மற்றவங்களோட சேர்ந்து பழக மாட்டாங்க. பழகுனா என்ன பண்ணுவோம், பகிர்ந்து உண்ண வேண்டி வரும், தேவையில்லாத செலவு ஏற்படும் அப்படின்னு நினச்சி அது தேவையில்லாத செலவாக பார்ப்பாங்க. அதனால் யார்கிட்டையுமே பழகாமல், ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல், தோழிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அப்போ தான் இப்போவே சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக இப்போவே பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக டூர்லாம் போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கூட டூர் போக மாட்டாங்க. இப்படி தான் மிச்சம் பிடிச்சி வாயை கட்டி வயிற்ற கட்டி பணத்தை சேர்த்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிட மாட்டாங்க. பழங்களை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து நல்ல பாதாம், முந்திரி அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. திராட்சை பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் தான் கூடுதல் செலவு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெறும் சோத்தை பொங்கி ஒரு குழம்பு வச்சுக்கிட்டு, ஒரு கூட்டை பொங்கி வச்சுக்கிட்டு, இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதை தியாகம் செய்து தான் இவங்க இந்த மாதிரி ஒரு திருமணம், இவங்க வீட்டில் வரப்போகிற திருமணத்தை சின்ன வயசில் 20 வயசு சின்ன குழந்தைகளுக்காக இப்போவே இப்போ நகை சேர்க்க ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தைகள் பிறந்திருக்கும், ஆனால் 20 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணுவாங்க. இப்போவே அவங்க வந்து அதுவரை அரசாங்கமும் அப்படி தான் இருக்குது. படிப்பை கட்டணம் இல்லாமல் கொடுக்கறது கிடையாது. படிப்பு, மருத்துவம் எல்லாத்தையுமே பைசா கொடுத்து தான். அப்போது இங்கே இந்தியர்களால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நோய் வந்தால் என்ன பண்ணுறது,
பள்ளிக்கூட செலவுக்கு ஃபீஸ்க்கு என்ன பண்ணுறது? அதனால் இவங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. சம்பளமும் கம்மி, கல்வியும் கட்டணும், மருத்துவமும் கட்டணும், அப்புறம் கல்யாணத்தையும் ஆடம்பரம் நடத்தணும். அப்போது என்ன பண்ணுறாங்க இவங்க மக்கள்? என்ன பண்ணுறாங்க? வேறு வழி இல்லை, சம்பளமும் கம்மி, நீ கல்யாணத்தையும் 6-7 லட்ச ரூபா செலவு பண்ணி நடத்தணும், வரதட்சணை, ரொக்கம் இதெல்லாம் சேர்க்கணும், அப்புறம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு காசு வேணும், மருத்துவம் பார்க்குறதுக்கு காசு வேணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கும் பயங்கர நிறைய காசு வேணும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெண்களும் பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது குறைவான வருமானம், பெண்களும் பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இந்த மக்கள், இந்திய மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மகிழ்ச்சியாக வாழ்வதை தியாகம் செய்துவிட்டு சுற்றுலாவா தேவையில்லை, அது தவிர்த்து விடு, சுற்றுலா செல்வது மாதம் ஒரு முறை அல்லது வாரக்கடைசி சுற்றுலா செல்வதை தவிர்த்து விடு, பிற நண்பர்களோடு பழகுவதை தவிர்த்து விடு, இப்படி இதன் மூலம் செலவுகளை அவங்க குறைச்சி சேமித்து வாயை கட்டி வைத்த கட்டி நண்பர்களோடு பழகுவதை தவிர்த்து நட்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அப்படி ஒரு சந்தோஷமாக டூர்லாம் போகிறது, அதெல்லாம் சந்தோஷம். சினிமாலாம் போகாமல் பெரிய டிவி அந்த மாதிரி எதுவும் வாங்காமல் ஒரு 43 இன்ச்சு வேண்டாம், ஒரு சின்ன டிவி போதும் 32 இன்ச்சு அல்லது அந்த மாதிரி இப்படி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வதை ஒட்டுமொத்தமாக தியாகம் பண்ணிட்டு தான் இவங்க வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க. இவங்க இந்தியர்களோட வாழ்க்கை முறையே ரொம்ப இதில் வந்து பெருமை வேறு. கொரோனாவில் வந்து இந்தியர்கள் தான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்களாம். இவங்க வந்து இந்தியர்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெருமை வேறு. ஏன்னா வந்து உயிர் வாழ்வது எப்படிங்கிறதுல ரொம்ப திடமாக இருக்காங்க இந்தியர்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது பற்றி இந்தியர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சுதந்திரமாக வாழணும், ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டது. காதலிக்கணும், அதுக்கு ஒரு சுதந்திரம், ஆண் பெண் சுதந்திரம், அதெல்லாம் இல்லாமல் நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நீ காதலிப்பதற்கு தடை, சாதி மதம் என்கிற பெயரில், ஏழை பணக்காரர் என்கிற பெயரில் இங்கே வந்து ஆண் பெண் சுதந்திரத்திற்கு தடை போட்டு விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி ஒட்டு மொத்தமாக இவங்களுக்கு எதிரியாக இருக்காங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இவர்களே தடையாக இருக்கிறார். அப்புறம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சுயசிந்தனையும் தேவை, சுயசிந்தனை தேவை. மகிழ்ச்சியாக வாழணும், எது மகிழ்ச்சி, முதல்ல எது உனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த எண்ணம் உனக்கு வரணும். அந்த அளவுக்கு இங்கே சுயசிந்தனை இல்லாதவர்கள். தாய்மொழியில் கல்வி இல்லை. தாய்மொழியில் கல்வி கற்றுவிட்டால் எல்லாமே மாறிடும். நான் சொல்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்து மக்கள் விடுபட்டு விடுவார்கள். எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா தாய்மொழி கல்விங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை, அதில் தான் சுதந்திரமே இருக்குது. சுதந்திரம்னா ஆங்கிலத்தை படிச்சுவிட்டு ஒன்று சுதந்திரம் கிடையாது, அப்படி கிடையாது. சுதந்திரம்னா எங்கே இருக்குது? எல்லாருமே இந்த இந்தியர்கள் வெளிநாட்டுக்காரங்களை போல் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்களை போல், சீனாக்காரங்களை போல், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து இவர்களைப் போல சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் தாய்மொழியில் கல்வி கொள்ளு. இவங்க எல்லாருமே நான் சொல்கிற இந்தியா, அதாவது இங்கிலாந்து, ஜப்பான், சீனா, அமெரிக்கா எல்லாரும் தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறாங்க. இவனுக்கு வந்து இந்தியர்கள் மட்டும்தான் அந்நிய மொழியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு சுயசந்தனையே கிடையாது. எப்படி மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. மகிழ்ச்சியாக வாழாமல் தன்னுடைய உரிமை என்னன்னே தெரியாது. இவங்களாம் அடிமைகளுக்கு தனது உரிமைகள் என்னன்னே தெரியாது. அதனால தான் இந்தியர்கள் வந்து அடிமைகள். தன்னை வந்து அடிமைகள் யாருன்னா தன்னைத்தானே இழிவாக நினைப்பவர்கள் தான் அடிமைகளாக இருப்பவர்கள். இந்தியர்கள் வந்து தங்களை இழிவாக நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய தாய்மொழியை இழிவாக நினைக்கக்கூடியவங்க. ஆங்கிலேயர்கள் பேசுகிற ஆங்கில மொழியை உயர்வாக நினைத்துவிட்டு தனது தாய்மொழியை கேவலமாக நினைக்கக்கூடியவங்க. அப்போ இவங்க அடிமைகளாக தானே இருக்க முடியும். இவங்களுக்கு எப்படி சுயபெருமை எதுவுமே கிடையாது. அப்போ இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. தன்னையே இவங்க தனது தாய்மொழியவே இழிவாக நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடிமைகளுடைய மனப்பான்மையை தன்னைத்தானே இழிவாக நினைக்கிறவங்க தான் அடிமைகளாக இருப்பாங்க. நாங்கிறது யார்? என்னுடைய அடையாளம் இது, என்னுடைய மொழி தான் என்னுடைய அடையாளம். என்னுடைய மொழியை நான் கேவலமாக நினச்சேன்னா அப்புறம் நானும் கேவலமான வந்தேன். அப்போ நான் தன்னைத்தானே கேவலமாக நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அடிமைகளாக தான் இருக்க முடியும். அப்போ அப்படியே அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியில்லாதவர்களாக இந்தியர்கள் மாறிவிட்டார்கள். அதில் தான் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். உன்னுடைய உரிமை என்ன? சுதந்திரமாக வாழ்கிறது உன்னுடைய உரிமை, மகிழ்ச்சியாக வாழ்கிறது உன்னுடைய உரிமை. அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அடிப்படையான ஆதாரங்கள் எல்லாத்தையும் இவங்க புறக்கணிச்சிருக்காங்க. தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில் செய்வது, அப்படி எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு ரொம்ப சிக்கலான ஒரு கொத்தடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறையில் இந்தியர்கள் ஒரு புதைக்குழிக்குள் மாட்டிக்கொண்டவர்களாக சிக்கி கொண்டார்கள்.